இன்னைக்கு வந்திருக்க குற்றம் சம்பந்தமா இது வந்து 2020 நடந்தது. நடந்த தேதி வந்து 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம். சத்தனா வருடம் 2020. கோயில் மாறி அது உங்களுடைய நாடியம்மன் கோயில். குற்றத்தை செஞ்சவங்க ஷார்ட்டா சொன்னா அந்த கோயிலில் நிர்வாக அதிகாரின்னு ஒருத்தர் வேலை பார்த்துருப்பாரு. பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவர் பாவம் தெரியல. பாவமும் நல்லது அதெல்லாம் கிடையாது. பேரை கட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் பேர் அங்கே ரெக்கார்டில் கொடுத்துருக்குது என் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாது, ஆளை பார்த்ததில்லை. சத்தானா இந்த குற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா சார், இது எப்படி நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ 6642 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம குற்றம் சொல்ல வரல. லட்சக்கணக்கான பணம் இருக்கு. ஸ்பெசிபிக்கா ஒரு டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸுக்கு இதுக்கு கொண்டு வர்றோம். இனிமேல் எல்லாமே உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இன்ஸ்பெக்டரோ இல்ல வேற இடத்துக்கு மாத்தி விட்டாங்களோ இன்வெஸ்டிகேட் வந்து அந்த லட்சக்கணக்கானதுல கொள்ளடிச்சாங்களோ எல்லாமே வெளியே வரும். சார் ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது கோயிலுக்கு. ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது. பாவம் கை வலிக்குது, சாரி சார். 14 ரூபா வருமானம் வருது ஒரு கோயிலுக்கு. ஒரு கார்பெண்டருக்கு 1200 ரூபா, பிளம்பருக்கு 1000க்கு மேல, மேசனுக்கு 1000 மேல. ஆனா கோயிலோட வருமானமே நான் 14 ரூபா தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா அந்த கோயில வரி போடுறான் சார். நாடா காடா இது என்ன புரியலையா? 14 ரூபா. ஒரு டீயோட விலை 15 ரூபா. அப்போ ஒரு கோயில் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5000 ரூபா ஒரு கோயிலுக்கு வருஷம் வருமானம் வருது. அதை 365 வச்சுன்னா 14 ரூபா வருது. அப்படின்னா 13 ரூபா 66 பைசா வருது. அதை நான் 14ன்னு சொல்றேன். இந்த 14 ரூபா, இந்த 14 ரூபா வர்ற கோயிலுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ? 250 ரூபா வரி போடுறாங்க. வயிறு எரியல. இதெல்லாம் தெரியல உங்களுக்கு, வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ எப்படி சொன்னீங்க சம்பள மக்கள் வரி பணத்துலன்னு சொன்னீங்களா? அது தெரியல உங்களுக்கு சொல்லணும். ப்ரெஸ்ஸுக்கு சொன்னாதான் தெரிய வரும் இல்லையா? இல்லாட்டி எங்கே போய் படிச்சுக்கிட்டா இருக்க முடியும் உங்களுக்கு இதில். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படி பண்ணி அவங்க செஞ்சிருக்காங்க. இப்படி செய்ய போகும்போது இந்த வரி பணத்தில் விட்டுட்டு அடிஷனலாக அந்த கோயிலில் வந்து எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபண்டே உருவாக்கியிருக்காங்க. அடிஷனலாக எடுத்துருக்கு. என்னென்ன செலவுன்னா கமிஷனருக்கு செலவழிச்சா சொல்றா. கமிஷன் பேரை நான் சொன்னா சொல்லவே இல்லை. என்ன காரணம்? நேர்மையானவராக இருப்பார். நேற்று ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, அவரை பற்றி பேசும்போது சார் கவனமாக இருக்கணும் சார், அவர் காப்பி கூட வாங்க மாட்டாருன்னு எனக்கு தூக்கி வாடிப்படு. நல்ல மனிதராக இருந்தால் அவர் பேரை கெடுத்துடக்கூடாது இல்லையா? பாவம் இல்லையா? அதனால தான் நான் பேரை சொல்லவே இல்லை. 2020 யார் கமிஷனர் இவங்க ரெக்கார்டு அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த ரவிச்சந்திரன் இவ்வளோ ரூபாயை நான் எடுக்க போறேன் அப்படின்னு வவுச்சரும் போடுறாரு. வவுச்சரோட நம்பர் 163. பணத்தை எடுத்த தேதி வந்து 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2020. சரிதானா? அப்போ அவர் வந்து தங்கினது விழாவுக்கு முன்னாடி 5/2/2020 விழா நடக்குது. விழாவுக்கு முன்னாடி தானே வந்து தங்கியிருப்பார், முன்னேற்பாடு. அப்பதான் செலவழிச்சிருக்கு. என்னன்னா அந்த டயத்தில் அந்த பில் எல்லாம் வருது. என்ன பில்லுன்னா தஞ்சாவூர்ல பில்லு கொடுங்க சார். இது வவுச்சர் பில்லு. தஞ்சாவூர்ல வசந்த பவன் ஒன்று இருக்கு சார், உங்களுக்கு தரேன் சார், பார்த்துக்கிட்டுங்க. தஞ்சாவூர்ல வசந்த பவன் பில் நம்பர் 190, தேதி 1/2 பிப்ரவரி 1ஆம் தேதி 2020. 40 ரூபா ஒரு பார்சல் காப்பி. எவ்வளோ சார்? ஒரு காப்பி 40 ரூபா. 3 காப்பி எடுத்து 100 ரூபா. காஃபிம்பாங்கல்ல, பார்சல் காப்பி. பார்சல் காப்பி 3 காப்பி வாங்கியிருக்கு. 3 காப்பிங்கும் போது 30 பேருக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் 2 பேருக்கு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மில்க் பார். மில்க் பார்ல போய் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து பாம்பே ஸ்வீட்ஸ் இருக்கு, ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் தஞ்சாவூர். அதில் என்னென்ன முந்திரி பக்கோடா. எப்படி புரியலையா? முந்திரி பக்கோடா யாருக்கு அப்படின்னு யார் சொல்றா? உண்மையா இருக்கலாமா பொய்யா இருக்கலாமா? ரெண்டும் இருக்கலாம். உண்மையாவும் இருக்கலாம், பொய்யா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சரிதானா? என்னைய பொறுத்தவரைக்கும் பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு. யார் அப்பன்ஸ் உண்மை யாரோ ஒரு உயர்திகாரை காட்டுறது பொய்யா இருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு நினைச்சிருக்கேன். ஒரு தப்பா கூட இருக்கலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணு. அதெல்லாம் போட்டு முந்திரி பக்கோடா. அப்புறம் ஸ்பெஷல் மிக்சர், ஆர்டினரி மிக்சர் கிடையாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் உங்க ஓனர் வர்றாரு, நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க சொந்த காசுல வாங்கிட்டு போறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு வண்டி நம்பர் போடாமல் ஒரு பில்லு போட்டுக்கா 30, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 1ஆவது மாதம் 31 அந்த மாதம் கடைசி ஜனவரி மாதம் கடைசியில் ஒரு பில்லு போட்டுக்கா ஒரு 1000 ரூபா. அப்புறம் பிவிஆர்னு ஏதோ ஒரு ஸ்வீட் கடை இருக்குது, அதுவும் தஞ்சாவூரில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சீனிவாச பிள்ளை ரோடு தஞ்சாவூர், அதுக்கு ஒரு 60 ரூபா. அப்புறம் இது ஒரு ஹோட்டல், இது வந்து ஓரியண்டல் சூப்பர் மார்க்கெட்டு சீனிவாச பிள்ளை ரோடு தஞ்சாவூர் போட்டு அதில் ஒரு பில்லு காட்டுறாங்க. அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 2000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்காங்க, 3000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. இதுதான் சார் பில்லு. இவ்வளோ வாங்கி மொத்தம் 6648 ரூபா ஒரே ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் சார் இது கொடுங்க சார், ஆர்டிஐ ரிப்ளை உங்கள்கிட்ட இல்லைன்னா என்னுடைய டேட்டெல்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு மிக்சர், இடியப்பம், தோசை, அப்புறம் தோசை இடியப்பம் 2 செட் இடியப்பம் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாருக்கோ வாங்கியிருக்காங்க, அது அவருக்கு போச்சா போடலையான்னு சொல்லி டு பி இன்வெஸ்டிகேட்டட், தட்ஸ் ஆல். ஆனால் வழக்கை பதிவு செய்யாமல் இங்கே இருக்க முடியாது. கண்டிப்பாக போட்டுருவாங்க. போடலன்னா ரொம்ப சிரமம். அந்த அதிகாரிகளை ரொம்ப கடுமையான நடவடிக்கை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதிலெல்லாம் வராது.
வழக்கு பதிவு செய்கிறதா இல்லையாங்கிறது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் கொடுத்துட்டாங்க 5 ஜட்ஜஸ் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அங்கே போட்டு நம்ம